Hello friends, welcome back to English கற்கலாம். இன்னைக்கு நம்ம சில இங்கிலீஷ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அண்ட் இங்கிலீஷில் எப்படி ஈஸியாக சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இனிமேல் அப்படிங்கிற இந்த வேர்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இனிமே நான் நல்லபடியாக படிப்பேன், இனிமேல் நான் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறேன், இனிமேல் நான் டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணிடுவேன், இனிமேல் நான் சரியாக வேலைக்கு போகிறேன். ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். Let's see the first sentence. இனிமேல் நான் தினமும் படிப்பேன், இனிமேல் நான் டெய்லி படிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போது இதை எப்படி இங்கிலீஷில் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, இனிமேல் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லலாம். ஹியர் ஆஃப்டர். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும் நம்ம. ஹியர் ஆஃப்டர் அப்படின்னா இனிமேல். நெக்ஸ்ட் என்னது, நான் தினமும் படிப்பேன். இது ஒரு நார்மலான சென்டென்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா. நான் அப்படிங்கிறதுக்கு ஐ. நெக்ஸ்ட் என்ன வரணும் அப்படின்னா வேர்ப் வரணும். நார்மலாக ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் அடுத்து என்ன வரணுங்க, வேர்ப். இதில் படிப்பேன் அப்படிங்கிறது வேர்ப். இது ஒரு ஃப்யூச்சர் அப்படி தானே. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், இப்போ வில் ஆட் பண்ணணும். ஐ வில். நெக்ஸ்ட் படிக்கிறதுக்கு ஸ்டடி. ஐ வில் ஸ்டடி. எப்போ படிப்போன்னு சொல்லியிருக்கோம், தினமும். ஸோ டெய்லி. தட்ஸ் ஆல். இனிமே நான் தினமும் படிப்பேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இனிமே அவ கவனமாக படிப்பா. இப்போ ஃபஸ்ட்டு இனிமே நான் படிப்பேன்னு பார்த்தோம். அதே இதை இனிமே அவள் படிப்பா, அதுவும் எப்படி படிப்பான்னு சொல்லியிருக்கோம், கவனமாக படிப்பான்னு சொல்லியிருக்கோம். இப்போது இதை எப்படி இங்கிலீஷில் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இனிமேல் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம், ஹியர் ஆஃப்டர். ஓகே. நெக்ஸ்ட் என்னது, அவள். அவள் அப்படிங்கிறதுக்கு ஷீ. நெக்ஸ்ட் என்ன வரணும், வேர்ப் வரணும். ஸோ படிப்பாள். ஃப்யூச்சர் அப்படிங்கிறதுனால நம்ம வில் ஆட் பண்ணிவிட்டு வேர்ப் ஆட் பண்ணணும். மெயின் வேர்ப் என்னது, ஸ்டடி. ஷீ வில் ஸ்டடி. அவள் படிப்பாள். எப்படி படிப்பா, கவனமாக படிப்பா. கவனம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், கேர்ஃபுல்லி. ஓகே. இதே சென்டென்ஸை இனிமே அவ கவனமாக கவனிப்பா அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லலாம். இதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இனிமேல் அவன் அவனுடைய அம்மாவிற்கு உதவுவான். இனிமே என்ன பண்ணுவானா, அவன் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே. இனிமேல் அப்படிங்கிறதுக்கு ஹியர் ஆஃப்டர். நெக்ஸ்ட் அவன். அவன் அப்படிங்கிறதுக்கு ஹீ. அம்மாவிற்கு உதவுவான். ஸோ ஃப்யூச்சர். வில். உதவுவதற்கு ஹெல்ப். யாருக்கு உதவுவான், அவன் அவனுடைய அம்மாவிற்கு உதவுவான். அப்போ ஹீ வில் ஹெல்ப். அவனுடைய அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், ஹிஸ் மதர். ஹியர் ஆஃப்டர் ஹீ வில் ஹெல்ப் ஹிஸ் மதர். இனிமே அவன் அவனுடைய அம்மாவுக்கு உதவுவான். ஓகே. ஸோ லெட்ஸ் see the next sentence. இனிமே கடை காலையில் 9 மணிக்கு திறக்கப்படும். அதில் என்ன சொல்லியிருக்கோம், இது வரைக்கும் கடை 10 மணிக்கு திறந்துட்டு இருந்திருப்பாங்க மேபி இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், 9 மணிக்கு திறக்கிறதா முடிவு பண்ணிவிட்டு இனிமேல் காலையில் 9 மணிக்கு கடையை திறந்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இனிமேல் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், ஹியர் ஆஃப்டர். நெக்ஸ்ட்டு கடை காலை 9 மணிக்கு திறக்கப்படும். ஸோ இந்த வேர்ப் இருக்கு இல்லையா, திறக்கிறது, இது எதை மென்ஷன் பண்ணுதோ அதுதான் சப்ஜெக்ட். ஸோ கடை. கடைக்கு எப்படி சொல்லுவோம், தி ஷாப். ஸோ திறக்கப்படும். ஸோ ஃப்யூச்சர். ஸோ we are going to add will. Hereafter the shop will என்ன பண்ணப்படும், திறக்கப்படும். ஸோ திறக்கிறதுக்கு ஓப்பன். எப்போ திறப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம், காலையில் 9 மணிக்கு. அப்போ at 9 AM. ஸோ இதை நம்ம அட் மார்னிங் 9 அப்படின்னு சொல்லாமல் நம்ம ஜஸ்ட் அட் 9 AM அப்படின்னு மட்டும் சொல்லலாம். இனிமேல் கடை காலை 9 மணிக்கு திறக்கப்படும். இனிமேல் அவள் சீக்கிரம் எழுந்திருப்பாள்.
ஸோ இனிமே அவள் என்ன செய்வா, சீக்கிரமாக எழுந்திருப்பா. இது வரைக்கும் லேட்டாக தான் எழுந்திருச்சா, இனிமேல் சீக்கிரமாக எழுந்திருப்பா. இனிமேல் அப்படிங்கிறதுக்கு ஹியர் ஆஃப்டர், ஹியர் ஆஃப்டர். ஸோ நெக்ஸ்ட்டு அவள் சீக்கிரம் எழுந்திருப்பாள். அப்போ அவள் அப்படிங்கிறதுக்கு ஷீ. எழுந்திருப்பாள் ஃப்யூச்சர். ஸோ வில் ப்ளஸ் மெயின் வேர்ப். எழுந்திருக்கிறதுக்கு வேக்கப். ஷீ வில் வேக்கப். அவள் எழுந்திருப்பாள். எப்போ எழுந்திருப்பாளாம், சீக்கிரமாகவே எழுந்திருப்பாள். அப்போ ஏர்லி. இனிமேல் அவள் சீக்கிரமாக எழுந்திருப்பாள். இனிமேல் நான் தாமதிக்க மாட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம், இனிமேல் நான் லேட் பண்ணவே மாட்டேன். இது வரைக்கும் லேட்டாக வந்தேன், இனிமேல் நான் லேட்டாக வர மாட்டேன். ஓகே, ஸோ அதுதான் மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும், ஹியர் ஆஃப்டர். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னது, ஐ. தாமதிக்க மாட்டேன், அப்போ வில். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம நெகட்டிவாக சொல்லியிருக்கோம், அதனால என்ன செஞ்சுருக்கோம், இப்போ நாட் ஆட் பண்ணியிருக்கோம். ஐ வில் நாட் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன். என்னதை, தாமதிக்க மாட்டோம். ஒரு விஷயத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கோம். ஐ வில் நாட் பி, தாமதம் அப்படிங்கிறதுக்கு லேட். அவ்வளோதான். ஹியர் ஆஃப்டர் ஐ வில் நாட் பி லேட். இனிமேல் நான் தாமதம் செய்ய மாட்டேன், தாமதிக்க மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இனிமேல் அவர்கள் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். இனிமேல் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், ஹியர் ஆஃப்டர். ஹியர் ஆஃப்டர் அவர்கள் அப்படிங்கிறதுக்கு தே. நெக்ஸ்ட் என்னது, வீணாக்க மாட்டார்கள். ஸோ இது ஒரு நெகட்டிவ் இல்லையா, அப்போது வில் நாட். வில் நாட் அப்படின்னா என்னங்க, ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, எதை வீணாக்க மாட்டோம், வீணாக்கிறதுக்கு வேஸ்ட். எதை வேஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கோம், நேரத்தை. அப்போ வேஸ்ட் த டைம். ஓகே, இனிமேல் அவர்கள் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். நெக்ஸ்ட் ஒன், இனிமேல் அவன் பணத்தை சேமிப்பான். இனிமேல் அவன் என்ன செய்வானா, பணத்தை சேமிப்பான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும், ஹியர் ஆஃப்டர். நெக்ஸ்ட்டு அவன், ஸோ ஹீ. சேமிப்பான் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ்லே இருக்குது இல்லையா, அதுவும் ஃப்யூச்சர் அப்படிங்கிறதுனால வில். வில்க்கு அப்புறம் மெயின் வேர்ப் சேமிக்கிறது. சேமிக்கிறதுக்கு சேவ். எதை சேமிப்பான், பணத்தை. ஸோ மணி. இனிமேல் அவன் பணத்தை சேமிப்பான். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் நம்ம நெகட்டிவாக பார்த்தோம் இல்லையா, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, won't அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஐ won't be late அப்படின்னாலும் ஒன்று தான், ஐ will not be late அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, to, அதாவது TOO, இந்த ஸ்பெல்லிங் தான் to. ஓகேங்களா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிகமாக, மிகையாக, கூட, மேலும் அப்படிங்கிறது தான். அதாவது நீ கூடவா இப்படி பேசுகிற, இது ரொம்ப சூடாக இருக்குது, இது ரொம்ப குளிருது, ரொம்ப மெதுவாக பேசுகிறீங்க, அதிகமாக பேசுகிற. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த இடங்களில் நம்ம டு யூஸ் பண்ணி பேசலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். படம் நீளமாக இருந்தாலும் சுவாரஸ்யமானதாக இருந்தது. படம் ரொம்ப நீளமாக தான் இருந்துச்சு, ஆனால் அது சுவாரஸ்யமாக தான் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல மிக அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்திருக்கு. நீளம் அப்படிங்கிறது ஆல்ரெடி என்னது, ரொம்ப லாங்காக இருக்குன்னு தான் அர்த்தம். பட் அதுக்கு முன்னாடி என்ன ஆட் பண்ணியிருக்கோம், இன்னுமுமே அது நீளமாக தான் இருக்குது, இன்னமும் அது ரொம்ப லாங்கான ஒரு ஃபில்ம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நார்மலாக ஒரு சென்டென்ஸு சப்ஜெக்ட் வேர்ப் வச்சு எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரியே எழுதலாம். இப்போ இதில் வந்து சப்ஜெக்ட் என்னது, படம். படம் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம், மூவி. நெக்ஸ்ட்டு வேர்ப் எழுதணும். இதில் எது வேர்ப், இருந்தது அப்படிங்கிறது தான். இரு அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பி வேர்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், am, is, ஆர்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. பட் இதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸில். பட் இங்கே வந்து இருந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் பாஸ்ட் டென்ஸ். ஸோ நவ் we are going to write was. இது வந்து ஒரு சிங்குலர், அதனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இங்கே was யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மிக நீளமாக இருந்தது. ஓகே, மிக அப்படிங்கிறதுக்கு to, நீளம் லாங், மூவி நீளமாக இருந்தது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்,
சுவாரஸ்யமாக இருந்துச்சு, இருந்தாலும் சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இருந்தாலும் ஆனாலும் அப்படிங்கிறதுக்கு பட், ஆனால் படம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலையா. ஸோ பட். சுவாரஸ்யம்க்கு இன்ட்ரெஸ்டிங். படம் நீளமாக இருந்தாலும் சுவாரஸ்யமானதாக இருந்தது. ஓகே. அவள் மிக வேகமாக பேசுகிறாள். அவள் ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறா. அப்போ ரொம்ப, மிக அப்படிங்கிற வேர்ட்ஸ்லாம் வருது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவள் அப்படிங்கிறத எழுதிக்கலாம், பிகாஸ் திஸ் இஸ் த சப்ஜெக்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு வேர்ப் என்னது? பேசுகிறா. ஸோ இப்போ தான் என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. அப்போ she speaks. பிகாஸ் திஸ் இஸ் ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட். ஓகே. சிம்பிள் ப்ரெசென்ட்டில் அப்போ he she it வந்தால் என்ன செய்யணும்? வெர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா. she speaks. அவள் பேசுகிறாள். எப்படி பேசுகிறாளாம்? மிக வேகமாக. அப்போ too fast. That's all. அவள் மிக வேகமாக பேசுகிறாள். ஓகே. too மிக. இதே நம்ம அவள் ரொம்ப மெதுவாக பேசுகிறா அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இந்த சட்டை எனக்கு மிகவும் சின்னதாக உள்ளது. இந்த சட்டை ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த சட்டை அப்படிங்கிறதுக்கு திஸ் ஷர்ட். திஸ் ஷர்ட், இந்த சட்டை எப்படி இருக்குது? சின்னதாக உள்ளது. ஸோ திஸ் ஷர்ட் இஸ், இந்த இடத்துல இஸோட மீனிங் என்னது? உள்ளது. திஸ் ஷர்ட் இஸ் எப்படி இருக்குது? மிகவும் சின்னதாக. அப்போ டூ ஸ்மால். யாருக்கு? எனக்கு. திஸ் ஷர்ட் இஸ் டூ ஸ்மால் ஃபார் மீ. இந்த சட்டை எனக்கு சின்னதாக உள்ளது. நெக்ஸ்ட் ஒன், அவன் மிகவும் சோர்வாக இருந்தான். அவன் ரொம்ப டயர்டாக இருந்தான். ஓகே. அவன் அப்படிங்கிறதுக்கு ஹீ. இருந்தான். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வாஸ். ஹி வாஸ். அவன் இருந்தான். என்னவாக? மிகவும் சோர்வாக. அப்போ மிகவும்க்கு டூ, சோர்வுக்கு டயர்ட். ஹி வாஸ் டூ டயர்ட். அவன் மிகவும் சோர்வாக இருந்தான். இன்று வெளியில் மிகவும் குளிராக உள்ளது. இன்னைக்கு வெளியில் ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். மழை பெய்யுதுன்னு எப்படி சொல்லுவோம்? இட் இஸ் ரெய்னிங்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி இட் இஸ் எப்படி இருக்குது? மிகவும் குளிராக. அப்போ இட் இஸ் டூ கோல்ட். எங்கே? வெளியில். அவுட் சைட் today. That's all. It is too cold outside today. இன்று வெளியில் மிகவும் குளிராக இருக்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், இந்த கேக் மிகவும் இனிப்பாக உள்ளது. அப்போ இந்த கேக், இந்த அப்படிங்கிறதுக்கு திஸ் கேக். திஸ் கேக் இனிப்பாக உள்ளது. உள்ளது அப்படிங்கிறதுக்கு எஸ். தி கேக் இஸ் மிகவும் இனிப்பாக. அப்போ டூ ஸ்வீட். இந்த கேக் மிகவும் இனிப்பாக உள்ளது. கார் மிகவும் சின்னதாக உள்ளது. அப்போ த கார். உள்ளது எஸ். த கார் இஸ் மிகவும் டூ. சின்னதாக ஸ்மால். கார் மிகவும் சின்னதாக உள்ளது. ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் சென்டென்சஸில் எப்படி வந்து இங்கிலீஷில் வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி அதை நீங்கள் என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஓகே. ட்ரை டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் தீஸ் சென்டென்சஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.